ஆவியானவர் இன்றைக்கு சொல்றது என்ன தெரியுமா? உன் கோல் என்றால் நீ. ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில கொடுக்கப்பட்டதை, உனக்கு நான் ஒப்பு கொடுத்ததை, உனக்கு நான் செய்ய சொன்னதை, உனக்கு நான் அழைத்து செய்ய சொன்னதை நீ செய்யணும். சிவந்த சமுத்திரத்தை பார்த்து பேசுகிற காரணம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, கோல் எங்க, நீ செய்ய வேண்டிய விஷயம் எங்க, நீ செய்ய வேண்டிய ஜெபம் எங்க, நீ ஒப்பு கொடுக்க வேண்டிய விஷயம் எங்க, நீ இன்னும் செய்ய விட்ட காரியம் என்ன, எது செய்யாமல் இருக்கிற, எது விட்டு விட்ட? கர்த்தருடைய கோல் சிவந்த சமுத்திரத்தை பிரிக்கும். அந்த கோல் உன்னுடைய கோல். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, நீர் வெளிப்படும்படியாக, நீர் பேசும்படியாக, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் நல்லவர் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி வந்திருக்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து வந்திருக்கிறோம், உம்மை ஆராதித்து இருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆராதனை வெறும் ஆண்டவரே அப்பா தகப்பனே கொஞ்ச நேரம் அல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையே உமக்கு அர்ப்பணித்து நாங்கள் வாழ எங்களுக்கு இந்த நாட்களில் கற்றுத்தரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம், கற்றுத்தரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஞானத்தை கொடுங்க. உம்முடைய வார்த்தையை கேட்பது ஒரு பெரிய ஆராதனை ஆண்டவரே. வாயை திறந்துமை துதிப்பது பெரிய ஆராதனை ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே தகப்பனே எங்கள் இருதயங்களை ஊற்றி நாங்கள் ஆராதிக்கும் பொழுது ராஜா, மனுஷர்களை பார்க்காமல் ஆண்டவரே, இடங்களை பார்க்காமல் உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்று அறிந்து நாங்கள் இங்கே நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரமெல்லாம் நீர் எங்களை காத்தது மாத்திரமல்ல, எங்களை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. Thank you, Holy Spirit. We give ourselves into your hands. In Jesus' name we ask, Father. Amen, amen, amen. Let's all be seated for the word. ஆண்டவருடைய வார்த்தைக்காக எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ சமூகத்தில் காணப்படலாம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை தேற்றும், ஆற்றும், நம்மளை கண்டிக்கும், நம்மளை சில நேரங்களில் நம்மளை பதப்படுத்தும். ஆண்டோடைய வார்த்தை இல்லாமல் நம்ம பதப்பட முடியாது. எப்படி நீங்கள் இந்த பிக்கிள்ஸ் எல்லாம் ஊறுகாயெல்லாம் பண்ணும்போது அதை என்ன பண்ணுவாங்க, பதப்படுத்துவாங்க, எல்லா காரியத்தையும் பதப்படுத்துவாங்க. அதை பதப்பட்ட பிறகு தான் அதுக்கு ருசி வரும். பதப்படலைன்னா என்ன இருக்காது, ருசி இருக்காது, கெட்டு போயிடும். அதனால் பதப்படணும். அப்போ எதனால் பதப்படுவோம்? வார்த்தைனால் பதப்படுவோம். மற்ற காரியங்கள், மற்ற உலக காரியங்கள், உலக சிநேகங்கள், உலக வார்த்தைகள் நம்மளை தேவனுக்கு விரோதமானவர்களாய் மாற்றிவிடும். அந்த பதப்படுத்துவதிலிருந்து நம்ம என்ன ஆகிடுவோம், மாற்றப்பட்டு விடுவோம். ஆகையினால எச்சரிக்கையோடு இருந்து, கவனத்தோடு இருந்து தேவ வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாய் நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கும் பொழுது கவனத்தோடும் ஞானத்தோடும் கர்த்தருடைய கிருபையோடும் காணப்பட உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆமென். Give yourselves to the Lord when you are in the house of God. ஆண்டவருடைய வீட்டில் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த 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 ஞானம் இருக்குது? நான் ஆண்டோடைய வீட்டில் இருக்கிறேன், ஆண்டோடைய வீட்டில் இருக்கிறேன், ஆண்டவரை வீட்டில் இருக்கிறேன், ஆண்டவருடைய வீட்டில் இருக்கிறேன். அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது என்றால் அவருடைய வீட்டில் இருக்கிறோம், அவரை பேசுகிற இடத்துல இருக்கிறோம், அவருடைய சத்தத்தை கேட்கிற இடத்துல இருக்கிறோம். அது அல்லவா நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. திருப்பிக் கொள்ளுங்கள். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை நாம் வாசிக்கலாம். எந்த தொடர்ச்சி என்று கேட்காதீர்கள். இந்த வாரமெல்லாம் அசை போட வேண்டிய வார்த்தைகளை தேவன் இங்கிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ நானும் பல இடங்களுக்கு போய் பதப்பட்டு தான் இங்கே வந்து நிற்கிறேன். பதப்படாமல் இல்லை. ஊழியக்காரர்களால் பதப்பட்டிருக்கிறேன், மனுஷர்களால் பதப்படப்பட்டிருக்கிறேன், விசுவாசிகளால் பதப்பட்டப்பட்டிருக்கிறேன். பல விதத்திலும் பதப்பட்டுத்தான் இங்கே நிற்க முடியும். அன்லெஸ் யூ ஆர் க்யூர்டு, அதுக்கு இங்கிலீஷில் சொல்லணுன்னா க்யூரிங். மோல்டிங் போட்ட பிறகு என்ன பண்ணுவீங்க? க்யூரிங் பண்ணுவாங்க. க்யூரிங் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்? கிராக் விடும். வெரி குட். என்ன பண்ணணும்? அதுக்கு க்யூரிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த வீடு ஸ்ட்ராங் ஆகும். எல்லாம் சிமெண்ட் போட்டு எல்லாம் கட்டி க்யூரிங் பண்ணலன்னா என்ன ஆகாது? க்யூரிங்க்கு என்ன கொஞ்ச நாள் விடுவாங்க. அப்படி தானே? உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, தெரியும். இதெல்லாம் அன்றாடம் நடக்கிற விஷயங்கள், கண்களை திறந்து பார்த்தாலே தெரியும். அதில் கர்த்தர் சத்தியத்தை வைத்திருக்கிறார் என்பதும் இந்த காலை வேளையில் நான் புரிந்து கொள்கிறேன். அப்போது நமக்கு எல்லாம் என்ன தேவை? ஒரு க்யூரிங் ப்ராசஸ் நமக்கு தேவை.
க்யூரிங் ப்ராசஸ்க்கு யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கை என்ன இருக்கும், கரெக்டாக அந்த ஃபவுண்டேஷன், அந்த பில்டிங் நிலைத்து இருக்கும். அப்போ அந்த க்யூரிங் இல்லாமல் என்ன ஆகாது, அந்த பில்டிங் என்ன இருக்காது, கிராக் விடும். ஒரு சொன்ன மாதிரி கிராக் விட்டால் என்ன ஆகும், வேஸ்ட் ஆகும். ஆகையினால தான் நம்மளை சில நேரங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த நம்மளை கொண்டு போகிறாரு அப்படிப்பட்ட ஒரு பாதைகளில். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நாம் ஒப்பு கொடுக்காம ஆண்டவர் செய்ய மாட்டார். நாம் ஒப்பு கொடுத்தா தான் ஆண்டவர் செய்வார். இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு போங்க. நான் இங்கே வந்து யாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்கு நான் பேசுறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை பேச என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தில் மாத்திரம் நான் நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். யாரையுமே என்றைக்குமே ப்ளீஸ் பண்ணணும்னு நினச்சதே இல்லை. சில நேரங்கள் அப்படிப்பட்ட ஒரு டெம்டேஷன் வந்தாலும் ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளுங்க என்று கேட்டுக்கிறேன். ஏனென்றால் அப்படிப்பட்ட டெம்டேஷன் வராமல் இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வராமல் இருக்காது. ஆனால் சத்தியம் என்று வரும்பொழுது எனக்காக எது வேணாலும் விட்டு கொடுத்துருவேன். என் பிள்ளைகளை கூட நான் நிறைய நேரங்களில் விட்டு கொடுத்துருக்கிறேன். ஆனால் சத்தியத்தை விட்டு கொடுக்க முடியாது. சத்தியத்தை என்ன பண்ண முடியாது, ஒரு பொழுதும் விட்டு கொடுக்க முடியாது. அப்படி விட்டு கொடுத்தால் என்னை போல பரிதிப்பிக்கப்படக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். நம்மளை போல பரிதிப்பிக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படி சில நேரங்களில் சில பிள்ளைகள் எல்லாம் போய் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள், அப்படி வணையப்பட்டிருக்கிறார்கள், அப்படி க்யூர் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அன்பினாலே சில நேரத்தில் கண்டிப்பினாலே க்யூர் பண்ணப்பட வேண்டும். ஆமென். கண்டிப்பும் இருக்கணும். க்யூரிங்கில் என்ன இருக்கணும், கண்டிப்பும் அவசியம். யாருக்கு கண்டிப்பு வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ ஆண்டவர் சொல்றாரு, சிட்சிக்கிற தன்னுடைய பிள்ளை அவர் என்ன பண்றாரா, சிட்சிக்கிறார். he is very good at it. அதை அலோ பண்ணணும். பல நேரங்களில் அலோ பண்ணப்பட்டிருக்கிறேன், பல நேரங்களில் விட்டு கொடுத்திருக்கிறோம். எத்தனையோ சிக்ஷிக்கப்பட்ட நிலைமைகள் உண்டு, எத்தனையோ நேரங்களில் மணையப்பட்ட நேரங்கள் உண்டு, அப்படியே நொறுக்கப்பட்ட நேரங்கள் உண்டு. ஆனால் அவைகளெல்லாம் ஒன்று எங்களுக்கு செய்து கொண்டே இருந்தது, அதுதான் க்யூரிங் ப்ராசஸ். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க, ஆண்டவரே உம்முடைய க்யூரிங் எனக்கு இருக்கட்டும். சில நேரங்கள் அதெல்லாம் வந்ததுனால தான் நம்ம என்ன ஆகிறோம் தெரியுமா, we become more மெச்சூர் ஆக முடியாது. இல்லைன்னா நம்ம கொஞ்சம் மெச்சூர் திங்கிங் தேவை. இன்னும் குழந்தைகள் பால் உண்ணுகிற இப்ரேயரில் போடப்பட்டது போல இன்னும் பால் உண்ணுகிற குழந்தைகளை போல நாம் இருக்கக்கூடாதான். வாசிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போகிறேன். இதுவும் கர்த்தருடைய வார்த்தை தான். புல்பிட்டில் ஏறி பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை தான் பேசுகிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எடுத்துக்கோங்க. ಎಸ್, ಮೋಶೆ ಹೋಗಿ ಈ ಮಾತುಗಳನ್ನು ಯಾರಿಗೆ ತಿಳಿಸಿದನು, ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ತಿಳಿಸಿದನು. ಅವನು ಅವರಿಗೆ, ನಾನು ಈಗ 120 ವರ್ಷದವನಾಗಿದ್ದೇನೆ, ವಿಶೇಷವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿರ್ವಹಿಸುವುದು ಇನ್ನು ನನ್ನಿಂದ ಆಗದು. ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ಇನ್ನು ನಾನು ಇಷ್ಟು ಕಾಲ ಮಾಡಿದೆ, ನಿಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಇದ್ದೆ, ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ನಿರ್ವಹಿಸಿದೆ, ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಹೇಳಿದಂತೆ ಮಾಡ್ತಾ ಬಂದೆ. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಅದನ್ನು ಅನುಸರಿಸಿ ಅದನ್ನು ನಾನು ಮೊದಲು ನನಗೊಳಗೆ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅದನ್ನು ನಡೆಸಿ ಮುಗಿಸಿದವನ ಮಾತುಗಳಿವು. ಮುಗಿಸಿದ ನಂತರ ಅವನು ಕೆಲವು ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಇನ್ನು ಮುಂದೆ ಇಷ್ಟು ತನಕ ಆಯಿತು, ಇನ್ನು ಮುಂದೆ ಇದು ಆಗದು. ಅವನು ಯಾವುದರಿಂದ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ದೇವ್ರು ಅಂತ ಇನ್ಮೇಲೆ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ರ, ಇನ್ನೆಲ್ಲ ಮುಗಿದೋಯ್ತು ಅಂತ ಅವನು ಹೇಳಿದ್ನ. எதற்காக மோசே அப்படி சொல்லி கொண்டிருக்கிறான்? தமிழ்ல படிங்க. பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்குவரத்துமாய் இருக்க கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லி இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். கர்த்தர் அழித்த
எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். நான் உங்களுக்கு விதித்த கட்டளையின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். ஆமென். இங்கே மோசே சொல்கிறான், இனி நான் போக்கும் வருத்தமா இருக்க கூடாது. கழுதல் எங்க பரத்த அவன் சொல்லுகிறான், நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். நான் என்னை கர்த்தர் என்னை புடமிட, என்னை பேச, என்னை சில நேரங்களில் என்னை எல்லா காரியங்களிலும் நடத்த நான் என்ன பண்ணேன்? ஒப்பு கொடுத்தேன். எத்தனை வருஷம் ஒப்பு கொடுத்தேன்? என்னால் எவ்வளோ பலன் இருக்கிறதோ, எனக்கு எவ்வளோ முடிகிறதோ, எனக்கு எவ்வளோ சக்தி இருக்கிறதோ அவ்வளவாய் நான் ஒப்பு கொடுத்தேன். மோசே என்ன சொல்கிறான்? இன்னொரு வேர்ட்ஸ்ல, ஆவியானவர் கண்ணோட்டத்தில் ஜனங்களோடு பேசும்போது அவன் சொல்லுகிறான், என்னால கூடிய மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன்? என்னை ஒப்பு கொடுத்தேன். ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, முழுமையாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பேசும். முழுமையாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை பேசும். சொல்லுங்க என்னோட கூட எல்லாரும் சரி, பேசும். பேசும். முழுமையாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, சும்மா பாதியில அறதுல எல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை. இது முழுமையாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்ன பண்ணும்? பேசும். அப்போ இந்த பேசும் பொழுது அவன் சொல்றான், நான் சொன்னது போல இந்த கியூரிங் எனக்கு நடந்திருக்குதுப்பா. நான் சொல்ல இப்ப இதுக்கு மேல முடியாது என்று ஏன் சொல்கிறேன் என்றால் 100% நான் கொடுத்தாயிற்று. இங்க இருக்கிற ஒரு பிள்ளை 100% நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்னீர்கள் என்றால் நிச்சயமாகவே அந்த ஆத்மாக்காக நீ 100% கொடுத்திருந்தால் இன்றைக்கு அந்த ஆத்மா தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கும். 100% நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் ஜெயத்தை நிச்சயமாக நீயும் நானும் பார்க்க முடியும். அது எவ்வளவு பெற்ற கடினமானவர்களா இருக்கட்டும், அது எவ்வளவு பெற்ற அவர்களா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய காரியமா இருக்கட்டும், 100% நான் கொடுத்தேன் என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தை இங்க அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். He is saying, I have given my all. ಎಲ್ಲವನ್ನೂ ಏನು ಮಾಡಿಬಿಟ್ಟೆ? ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ಕ್ಯೂರಿಂಗ್ ಒಪ್ಪು ಕೊಡ್ತೆ. ஆண்டவர் வணையும் போது ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என்ன போகும் சொல்லும் போது போனேன். ஆண்டவர் உட்கார சொல்லும் போது உட்கார்ந்தேன். ஆண்டவர் செய்ய சொல்லும் போது சொன்னேன். பார்வனை சந்திக்கும் போது சந்தித்தேன். I did all that the Lord asked me to do. If one person here says, ஆண்டவரே நீ சொன்னதெல்லாம் 100% நான் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒரு ஆள் நீயும் நானும் சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன், மாற்றங்கள் அந்த குடும்பங்களிலும் அந்த வீடுகளிலும் அந்த தேசத்துக்கே வரும். எப்பொழுது இவன் சொல்கிறது போல பேச நமக்கு ஒரு தைரியம் வேண்டும். ஜனங்களோடு பேசும்போது ஒரு தைரியம் முடிக்க வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில அவன் சில காரியங்களை சந்தித்திருக்க வேண்டும். அவன் வாழ்க்கையில சில காரியங்களை அவன் செய்து முடித்திருக்கணும். நீயும் நானும் சில காரியங்களை சந்தித்தவர்களாய் பேசணும். சில எக்ஸ்பீரியன்ஸை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அது ஆண்டவரே எனக்கு நல்லது என்று பெற்றுக்கொண்ட மோசே பேசும் பொழுது அதில் வல்லமை இருந்தது. மோசே பேசும்போது ஜனங்கள் அதை கேட்டார்கள், ஏனென்றால் அவர்கள் கண்டார்கள். They should see before you talk. யாருக்கெல்லாம் புரியுதா? மோசே அவர்கள் என்ன பண்ணார்கள்? மோசே நிமித்தமாக நடந்த காரியங்களை அவர்கள் கண்கள் பார்த்தது. சிவந்த சமுத்திரம் அவர்கள் கண்களுக்கு முன்னாக 2ஆக பிளந்ததை அவர்கள் பார்த்தார்கள். அவன் கோலை எடுத்த போது சர்ப்பமாக மாறினதை அவர்கள் பார்த்தார்கள். பார்வோன் நடுங்கி போனதை அவர்கள் பார்த்தார்கள். பார்வோன் அவனுக்கு முன்பாக மண்டியிட்டதை அந்த ஜனங்கள் பார்த்தார்கள். சும்மா அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வரவில்லை. ஒரு ஆத்மா வருகிறது என்று சொன்னால் அதற்கு முன்னாடி மோசே போல 100% ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும், பார்க்க வேண்டும். சொல்லுங்க இன்னைக்கு, ஆண்டவரே என் வாழ்க்கையில பார்த்து, என் வாழ்க்கையில பார்க்கட்டும் ஆண்டவரே, என் நீதியை பார்க்கட்டும். சொல்லுங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் என் நீதியை பார்க்கட்டும், என்னோட பரிசுத்தத்தை பார்க்கட்டும், என் வார்த்தையை கேட்கட்டும் ஆண்டவரே, என் பரிசுத்தத்தை ஜனங்கள் பார்க்கட்டும். நான் சொல்றேன் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய பரிசுத்தத்தையும் உங்களுடைய பக்தியும் உங்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் தான் இந்த சத்தியம் எனக்கும் சேர்ந்தது நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு இதை பார்த்து
அந்த பார்த்த ஜனங்களுக்குள்ள இவன் பேசும் பொழுது அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், இது கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, இது கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை. இட் இஸ் நாட் ஈஸி. சில பேர் சொல்லுகிறார்கள் பணத்துக்காக மாறிட்டார்கள், இதற்காக மாறிட்டா மாத்திரம் போதாதுங்க, வாழணும் வாழணும். கிறிஸ்துவ வாழ்க்கை யார் சொன்னது ஈஸின்னு? யார் சொன்னது ஈஸி என்று? எத்தனை காரியங்கள் நமக்கு இருக்கு தெரியுமா? பரிசுத்தத்துக்கு ஏற்ற காரியங்கள். ஒரு வார்த்தை யாரை குறித்தும் பின்னாடி பேச முடியாது. நானும் நீயும் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா கர்த்தர் கணக்கில் வைத்திருப்பார். என்ட்ரி ஆயிடும். நானா இருந்தாலும் சரி, யாரும் விதிவிலக்கு இல்லை, என்ட்ரி ஆயிடும். சில காரியங்கள் என்ன ஆயிடும்? நல்லதும் என்ட்ரி ஆகும், மற்ற காரியங்களும் என்ன ஆகும்? என்ட்ரி. நான் நினைச்சு ஆண்டவரே உங்ககிட்ட என்ட்ரி புக் இருக்கு ஆண்டவரே, எவ்ரிதிங் யுவர் உலகத்தில் இருக்கிறவங்க வெளியில் என்ன சொல்லுவாங்களே காமர்ஸில், டெபிட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட், டெபிட் வாட் கம்ஸ் இன். இது ஒரு ரூல். வெளியில் போகிற என்ன பண்ணோம், உடனே ஜேர்னல் இருக்கும். ஜேர்னல் என்ன பண்ணோம்? லெட்ஜர் இருக்கும். அப்போல்லாம் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஒரு லெட்ஜர் புக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த கணக்கு புள்ளன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வச்சுருப்பார், என்ன வச்சுருப்பார்? ஒரு பெரிய புக்கு, நோட்டு புக்கு வச்சுருப்பார். அதில் என்ன பண்ணுவார்? யூ ஆல் மே நாட் நோ. அப்போல்லாம் அப்படி தான். ஒரு பெரிய லெட்ஜர் புக் இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் என்ட்ரி கைப்பில் எழுதுவாங்க. எல்லாம் என்ட்ரி இருக்கும். எல்லார் பாக்கெட்லேயும் ஒரு புக் இருக்கும். இப்போ கூட சில பேர் வச்சுருக்காங்க. என்ன இருக்கும்? எல்லாத்துலேயும் என்ட்ரி பண்ணுவாங்க. நான் சொல்லட்டுமா, நம்முடைய எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய புக்கில் என்ட்ரி இருக்குது. எல்லாம் என்ட்ரி ஆகிருக்குது. நானோ நீங்களோ யாருமே இதை மறைக்க முடியாது. எல்லாமே என்ன பண்ணியிருக்குது? யாருமே நான் கர்த்தருக்காக வாழ்ந்து கெட்டு போனேன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அவருடைய என்ட்ரி புக் இருக்குது. அவர் காமிப்பார், அவர் சொல்லுவார், என் பிள்ளை எனக்காக நீதியாய் வாழ்ந்து முடித்தாங்க, நீ யார் பேசுவதற்கு என்று அவர் நமக்காக வாதாடுவார். அவர் வாதாடுவார். அப்போ இங்கே இவன் சொல்றான், இவன் பேசும்போது அவனுக்கு நல்லா தெரியும் எல்லாம் என்ன இருக்குது, எல்லாமே இட் ஹாஸ் ஆல் எவ்ரிதிங், எல்லாம் என்ன பண்ணிருக்குது? என்ட்ரி ஆயிருக்குது. எல்லாமே எழுதப்பட்டிருக்குது, எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்குது, எல்லாமே அதில் காணப்படும். இப்போ அவன் நல்ல தன்னை க்யூரிங் பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுத்தப்பட்டதுனால அவன் என்ன பண்ணுகிறான்? பேசுகிறான். பேசுவதற்கு முன்பாக பார்க்க வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பார்க்கணும் ஆண்டவரே, என் வார்த்தையில் பார்க்கணும் ஆண்டவரே, என்னோட பரிசுத்தத்தில் பார்க்கணும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் வரும், நீ ஜனங்களை பார்த்து பேசும் பொழுது, நீ அந்த ஜனங்களுக்கு நடத்த கர்த்தர் கூப்பிட்டிருப்பார் என்று சொன்னால் அவர்களோடு பேசவும் அவர்கள் காணக்கூடிய விதமாக கர்த்தர் செய்தார். கர்த்தர் செய்யலைன்னா நத்திங் would have happened. கர்த்தர் செய்யலைன்னா ஒன்றுமே ஆயிருக்காது. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? மோசேக்கு சொன்னார், மோசே அதை செய்தான். அதை பார்த்து பார்த்து கர்த்தர் அவனுக்கு என்ன செய்து கொண்டிருந்தார்? அந்த காரியத்தை செய்து முடித்தார். யோசித்து பாருங்க நல்லா. அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள் ஐயா, நான் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னார், உன் கோலை எடு. என்ன பண்ணு? உன் கோலை. ஆண்டவரே இந்த கோல் என்ன எம்மாத்திரம் ஆண்டவரே, இங்க கொண்டு வந்து இந்த நிலைமையில இந்த காரியத்தை செய்ய சொல்றீங்களா ஆண்டவரே? வேற எதனா சொன்னா பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க ஆண்டவரே, நீங்களே பேசுங்க ஆண்டவரே, நீங்க செஞ்சிடுங்க ஆண்டவரே. ஆஹா, நீ பேசினியா? நீ தான் மன்னிப்பு கேட்கணும். somebody is getting this, I am getting it. நான் தப்பு செஞ்சேனா? நான் தான் போய் கேட்கணும். ஆண்டவரே நீங்க பேசி எங்களை நல்லா பண்ணிடுங்க, நீங்க பேசி என்ன பண்ணிடுங்க. ஆஹா, ஊங்கோல் சொல்லுங்கப்பா. ஆண்டவர் எப்படி திருப்புறாரு. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரை. உண்மையாகவே சொல்லுகிறேன், நான் யோசிக்காத சத்தியங்கள் இந்த காலை வேளையில. உன்கோல் சொல்லுங்க. ஆமென். என்கோல் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் என்கோல். உன்கோல் என்றால் என்ன தெரியுமா? நீ செய்ய வேண்டியது, நீ கேட்க வேண்டிய காரியத்தை நீ கேட்கணும், நீ பொறுத்து கொள்ள வேண்டிய காரியத்தை நீ பொறுத்து கொள்ளணும். அது நீ செய்ய வேண்டியது. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்திருக்கலாம். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் சிவந்த சமுத்திரமே இல்லாமல் போயிருக்கலாம். அவர் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். அவரால செய்ய முடியாதா? ஏன் சொன்னார்? உன்கோல்
சில காரியங்களை ஆண்டவர் சொல்ற காரியங்களை நல்லா கவனமாய் கேளுங்க. நான் செய்ய வேண்டியது என்ன? நான் மன்னிப்பு கேட்கணுமா? நான் போய் எந்த மரியாதையும் பார்க்க மாட்டேன். ஐ வில் கோ. நான் செய்த தவறுக்கு நான் என்னை மண்டியிடுகிறேன், நான் தாழ்த்துகிறேன், நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதற்காக நான் என்னை பரவாயில்லை ஆண்டவரே, அவர்கள் என்னை திட்டினாலும் என்னை அடித்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, நான் இதற்காக நிற்பேன் ஆண்டவரே. இந்த காரியத்தை நான் ஒத்துக்கொண்டு நான் உமக்காக அதை செய்கிறேன். அது யாருக்காக செய்கிறேன்? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். I will do it for you. எனக்கு என்னில சில காரியங்கள் இருக்கிறதுனால நீர் பேசும் பொழுது, நீர் சொல்லும் பொழுது, நீர் என்னை திருத்தும் பொழுது, இது என் கோல். சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், உன் கோல் எடு, சிவந்த சமுத்திரத்தை நான் பிரிப்பேன். அதனால முதல்ல யார் கோல் எடு? என் கோல். எனக்கென்று நான் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. It's not always the other person. It's not always the other thing. It's about me sometimes. என்னை குறித்ததான சில காரியங்கள், என்னை கர்த்தர் செய்ய சொல்லுகிறதான சில விஷயங்கள், என்னை கர்த்தர் திருத்திக் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்னில் இருக்கும் பொழுது அது என் கோலாய் மாறுகிறது. ஆண்டவர் சொன்னாரு, உன் கோலை எடு. என்ன பண்ணு? உன் கோலை எடுத்து நீ என்ன பண்ணு? நீட்டு. எனக்கு கோலுக்கு இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்தால் ஒழிய வந்திருக்காது. உன் கோல் என்று சொல்லும் பொழுது பல விதத்தில் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு சொல்றது என்ன தெரியுமா? உன் கோல் என்றால் நீ. உன் கோல் என்றால் நீ செய்ய வேண்டியது, நீ எடுக்க வேண்டிய காரியங்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். சில நேரங்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால் உங்க கோலை நீங்க விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். சிவந்த சமுத்திரம் பிரிக்காது. வேற யார் நீட்டினாலும் அது என்ன ஆகாது. யாருக்கோ கர்த்தர் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார், அப்படியே பிடித்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்றேன். வேற யார் நீட்டினாலும் சிவந்த சமுத்திரம் என்ன ஆகாது. எந்த கோல், வேற எந்த கோலும், புரியுதா? வேற எந்த கோலும் என்ன ஆகாது, சிவந்த சமுத்திரத்தை பிரிக்காது. மோசே கையில, மோசேயோட கோல் தான் சிவந்த சமுத்திரத்தை என்ன பண்ணும்? ரெண்டாக பிரிக்கும். ஆகையால ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில கொடுக்கப்பட்டதை, உனக்கு நான் ஒப்பு கொடுத்ததை, உனக்கு நான் செய்ய சொன்னதை, உனக்கு நான் அழைத்து செய்ய சொன்னதை நீ செய்யணும். சிவந்த சமுத்திரத்தை பார்த்து பேசுகிற காரணம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன் கோல் எங்க? நீ செய்ய வேண்டிய விஷயம் எங்க? நீ செய்ய வேண்டிய ஜபம் எங்க? நீ ஒப்பு கொடுக்க வேண்டிய விஷயம் எங்க? நீ இன்னும் செய்ய விட்ட காரியம் என்ன? எது செய்யாமல் இருக்கிற? எது விட்டு விட்டேன்? சில நேரங்கள் ஆண்டவர் நினைப்படுத்துவார், இதை விட்டு விட்ட, நீ இதை நீ செய்து விட்ட, இதை நீ செய்யணும், இது நீ செய்யாம போன, இல்லை இதை செய்த, இதை செய்யாத. கர்த்தர் கோல் பேசும். கர்த்தருடைய கோல் சிவந்த சமுத்திரத்தை பிரிக்கும். அந்த கோல் உன்னுடைய கோல். அது உன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை. அது என்னுடைய வாழ்க்கை. எத்தனை பேருக்கு இன்றைக்கு தைரியமாய் சொல்ல முடிகிறது, ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் உமக்கு ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே நான் இங்க காத்திருக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க நான் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் நான் கோலாய் மாறணும் ஆண்டவரே, நான் கோலாய் மாறணும் ஆண்டவரே. தகப்பனே, this is my rod, my staff, this is my staff. பேசுவதற்கு முன்பாக நடந்த பல விஷயங்களை நாம் மறக்க முடியாது. இங்க அவன் முடிந்தது என்று சொல்றான், இனிமேல் நான் முடியாது என்று சொல்லுகிறான். இனி நான் போக்குவரத்துமாய் இருக்க முடியாது என்று சொல்கிறான். அதற்கு முன்னாடி நடந்த பல விஷயங்கள் தான் இப்படி சொல்லும் பொழுது, இப்படி நம்ம பார்த்தா, இது மாத்திரம் வாசித்தா, அவனோட ஹிஸ்டரி தெரியாம இது மாத்திரம் வாசித்தா, ஐய மோசே என்ன சொல்றான்? என்னால முடியாது. அங்கத்தானே கணுதல் வருது. என்ன சொல்ற? என்னால முடியாதுன்னு சொல்ல. மோசே சொல்லலாமா? சொல்லலாம். மோசே சொல்லலாம். எப்பொழுது சொல்லலாம்? அவன் கோலை அவன் பயன்படுத்தின பிறகு அவனுக்கு கொடுத்த என்னங்க இந்த மோசே, அது எங்க போய் செய்யணும், எங்க போய் செய்யணும்ன்றது இருக்குது. சிவந்த சமுத்திரத்தில் நிற்கும் பொழுது அதை செய்ய வேண்டும். அவன் அங்க நிற்கும் பொழுது அவன் பேச வேண்டும். அங்க நிற்கும் பொழுது அவன் கோலை அவன் என்ன பண்ணணும்? இத்தனை நாள் அந்த கோல் பல காரியங்களை, ஒரு காரியம் நடக்கலைங்க. அந்த கோலால நடந்த காரியம் பல விஷயம். அங்கங்க ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் கோலை எடு, உன் கோலை எடு. அடிக்கடி என்ன சொல்லுவாரு? சில நேரங்களில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, உன் கோலை முதல் எடு, உன் வாழ்க்கையை எடு, கமான், உன் புக் எடு, வா உக்காரலாம், பேசலாம், எடுத்துன்னு வா, என்கிட்ட வா, நான் காமிக்கிறேன். இது அப்பாவுடைய அன்புக்கு.
அப்பாவுடைய கிருபை நம்ம மேல. ஏனென்றால் நம்மளை விலகி போகக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். நாம பரிசுத்தவான்களாக இருக்கணும் என்று அவர் நினைக்கிறார். நம்மளை கொண்டு சிவந்த சமுத்திரங்கள் பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மளை கொண்டு நடக்கணும் என்று நினைக்கிறார். மாத்திரமல்ல, பார்வோனும் அவனுடைய சேனையும் கதறவிடணும் என்று நம்மளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தம். ஆகனாலதான் சில நேரங்களில் ஆண்டவர் கூப்பிடுவாரு, வா உக்காரு உக்காரு, என் சமூகத்தில் நீ உக்காரு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் சில காரியங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆமே. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க, ஆண்டவரே நீர் கூப்பிடும்போது நான் உக்காருகிறேன், ஐ வில் டேக் டைம் லார்ட். இன்னைக்கு ஒரு பொருத்தனை, ஆண்டவரே நான் மனுஷத்துல பேசுவதை கொஞ்சம் குறைத்துக் கொள்கிறேன், மற்ற காரியங்களை கொஞ்சம் குறைத்துக் கொள்கிறேன். திஸ் இஸ் அ சேலஞ்ச் அண்ட் திஸ் இஸ் த மோஸ்ட் டெம்ப்டிங் திங். இது ரொம்ப என்னாகுது, பேசும்போது நம்மளுக்கு வார்த்தைகள் அப்படியாக ஆண்டு சில நேரங்கள் அப்படியே நோ அடங்கு 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 அடங்கு, சில நேரத்தில் அடங்கி கொள்வோம். எப்போதுமே நான் சொல்லுவேன், நம்ம வாய் நம்மளை என்ன பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தீர்கள் என்றால் அதில் ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. நம்ம கோலை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம கோலை நம்மளை மேன்மைப்படுத்துகிறதுக்கு இல்லை. அந்த கோல் பார்வோனை கதற விடுகிறதுக்கு தான் அந்த கோல் தேவன் கொடுத்திருக்கிறார் உன்கிட்ட. ஆமே. சிவந்த என்ன ஆச்சரியமான விஷயம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கோலை எடுத்துட்டியாப்பா, நீ செய்ய வேண்டியது நீ செஞ்சிட்டியா, நீ உறுதியா நிக்கிறியா, நீ பரிசுத்தமா உன்னை காத்து கொண்டியா, நீ என்ன வந்தாலும் ஆண்டவரே எனக்கு போதும் என்று நீ சொன்னியா, இப்பொழுது நீட்டு கோல், இப்பொழுது நீட்டு. அது எவ்வளவு பெரிய சிவந்த சமுத்திரமா இருந்தாலும் அது உனக்கு வழி கொடுக்கும், அது உனக்கு வழி கொடுக்கும். கேட்டுக்கோங்க இன்னைக்கு வார்த்தையே. கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது பெற்றுக்கொள்கிற எந்த ஆத்மாவும் நஷ்டப்பட்டு போகாது, நஷ்டப்பட்டு போகாது இயேசுவின் நாமத்தினால. டேக் யுவர் ராட், டேக் யுவர் ஸ்டாஃப். ஆண்டவரே நான் தேடுனது போதலையா, இன்னும் தேடுறேன் ஆண்டவரே, இன்னும் தேடுறேன். சில நேரங்கள் ஆண்டவர் நம்மளுக்காக தேடுவதை பார்க்கலாம், மற்றவர்களுக்காக நம்மளை ஆண்டவர் தேட சொல்லுவார். மற்றவர்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார், தேட சொல்லுவார். மற்றவர்களுக்காக நான் ஆண்டவரை தேடுறேன்னு எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க. எனக்காக நான் தேடுறது ஒரு லெவல் தான், ஆனால் மற்றவர்களுக்காக நான் தேடுறேன் பாருங்க, அது நெக்ஸ்ட் லெவல். ஹல்லேலூயா. நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக விரும்புகிறேன் ஆண்டவர், நெக்ஸ்ட் லெவலுக்கு போக விரும்புகிறேன். உன் கோல் உன் கோல் உன் கோல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக நீ ஒப்பு கொடுக்குறியா? ஆண்டவரே நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகிறேன். என்ன ஒரு ஆச்சரியங்க. அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியம். அவன் நீட்டும் பொழுது என்ன நடந்ததாம், யாத்திராகமத்தில் இருக்குது. 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அவன் நீட்டும் பொழுது என்ன நடந்தது, சிவந்த சமுத்திரம் இரண்டாக அவன் கண்களுக்கு முன்பாக பிரிந்தது. ஏனென்றால் அவன் கோலிலே இல்லை வல்லமை, அவன் செய்ய வேண்டிய காரியத்தில் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக அந்த வல்லமை அந்த கோலிலே வந்தது. கர்த்தரால செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்லை. சில நேரங்களில் அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் அங்கேயும் தேடி ஓடாதீர்கள். அவர் God is able to do everything. நம்ம தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்ல, அவரால் எல்லாம் முடியும். ஏன்னா உன் கோல்ல ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, ஒத்துக்கொள்ளலாமா? இன்னைக்கு என் கோல்ல ஏதோ ப்ராப்ளம் சொல்லி பாருங்களேன். அப்பா பிரியப்படுகிற விஷயம் அது. என் கோல்ல தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஆண்டவரே, என் மூளையில தான் கொஞ்சம் கோளாறு இருக்குது ஆண்டவரே, என்னுடைய தேடுதலில் தான் கொஞ்சம் கோளாறு இருக்குது ஆண்டவரே, நான் பேசுகிறதுல தான் கொஞ்சம் கோளாறு இருக்குது ஆண்டவரே. அது நம்ம சொல்ல மாட்டோம், ஆனால் கர்த்தரிட்ட சொல்லலாம், தேவ சபையில சொல்லலாம், தேவ சமூகத்துல சொல்லலாம். என்னிலே கொஞ்சம் கோளாறு இருக்குது ஆண்டவரே, நான் ஒற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. அந்த கோளாறை இன்றைக்கு மாற்றும்படியாக என் கோலை நான் இன்றைக்கு மாற்றிக்கொள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் கோல் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கோலாய் மாறணும் ஆண்டவரே, சிவந்த சமுத்திரத்தை பிரிக்கிற ஒரு கோலாய் மாறணும் ஆண்டவரே. என் கோலில வல்லமை நீர் இறக்கி இருக்கிறதை நான் காணும்படியாக இன்றைக்கு ஆண்டவரே நான் அந்த காரியத்தை எடுக்கிறேன். Today I will do it, Lord. Whatever it requires. அதற்காக என்ன தேவைப்பட்டாலும் நான் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்ன வேண்டாலும் செய்கிறேன் ஆண்டவரே. ஏன் தெரியுமா, இந்த கோல் தான் ஆண்டவரே என்னுடைய அடையாளம், என் கோல் தான் என்னுடைய. புரியுதா? மோசையும் கோலையும் பிரிக்க முடியாது, அப்படிதானே? நிறைய இடங்கள்ல மோசையும் அதே கோல்ல தான் சிவந்த சமுத்திரத்தை, அதே கோல்ல தான் கண்மலையும் அடித்தான். வருவோம், அதுக்கு வருவோம். சில நேரங்கள் கோல், அதுக்கு தான் நான் சொன்னேன் இன்னைக்கு வந்த வெளிப்பாடு, கோல் தான் நான் என்று இன்னைக்கு தான் எனக்கு புரியுது. கோல் உண்மையாக சொல்கிறேன்,
உண்மையா இங்க நின்று சொல்றேன், ஆண்டவருக்கு ஆண்டவர் என்னை கண்டு கொண்டிருக்கிறார் என்று பயத்தோடு அச்சத்தோடு சொல்கிறேன். கோல் என்றால் I never had this kind of a revelation. The Holy Spirit God has given a profound என்றால் ஒரு டீப்பான ஒரு ரெவலேஷன். கோல் தான் ஆண்டவரே, கோல் சரியப்பட வேண்டாம், நான் தான் அந்த கோல், நான் அதை சரிப்படுத்திக் கொள்ளணும், நான் இதை என்ன பண்ணணும், சில காரியங்களை என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும் அதை. ஆமாம். அப்போ அந்த கோலை நீட்டினான், சிவந்த சமுத்திரம் அதே கோலால கண்மலையை அழித்து விட்டான். பாசிபிலிட்டிஸ் தேர். இப்போ புரியுதா கோல் ஏன் நான் சொல்கிறேன்? கோல் ஏன் நான் சொல்லப்பா, எனக்கு இப்படியெல்லாம் சொல்ல தெரியாது உண்மையிலேயே. ஐ வில் நாட் ஈவன் ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் அ திங் அன்லெஸ் காட் ரிவீல்ஸ். அப்போது அந்த கோல் தானே, அந்த கோல் தானே, அதே கோல் தானே, அதில் எதை அடித்தானா? அதனால கானான் தேசத்துக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பிரவேசிக்கவே மாட்டேன். ஏன்னா நீ என்ன பண்ணிட்ட, கோலை கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கல, உன் மைண்டை நீ கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கல, உன்னோட வாயை நீ கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கல, உனக்கு நான் சொல்லி கொண்டிருந்த காரியத்தில் நீ கொஞ்சம் என்ன பண்ண, கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்ட இருந்த. நீ சிப்பாவ உன் கோல் தளர்ந்து போகிறது என்று உணர்ந்துக்கோ. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்லு, இந்த கோல் சிவந்த சமுத்திரத்தை பிளக்க எனக்கு கொடுக்கப்பட்ட கோல். இந்த கோலால நான் சிவந்த சமுத்திரத்தை பிளக்க முடியும், அது அந்த பிரச்சனையை மாற்ற முடியும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் என் ஜனங்கள், என் கோத்திரங்களே கடந்து போகும்படியாக ஒரு ஹிஸ்டரியாக மாற முடியும். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அபிஷேகமும் இந்த கோலும். நீ ரட்சிக்கப்பட்ட இல்ல, அன்றைக்கு உனக்கு கொடுக்கப்பட்டது இந்த கோல். ஹல்லேலூயா ரபா ஷகரதல ரதிகபரபா, அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. நீ மனம் திரும்பி ஆண்டவரே நீர் எனக்கு போதும் என்று என்றைக்கு நீ அறிக்கையிட்டாயோ, என்றைக்கு உன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தியோ, அன்றைக்கு கொடுக்கப்பட்டது தான் இந்த கோல். ஆனால் அதை எப்படி நான் பிரயோஜனப்படுத்துகிறேன்? சிவந்த சமுத்திரத்தை பிளக்கவா, இல்லை என்றால் கண்மலையை அடைக்கவா? How am I using? நான் இதை எப்படி பயன்படுத்துகிறேன்? It can be used for both. ஒன்று ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்த, ஒன்று ஆண்டவரையே துக்கப்படுத்த. புரியுதாங்க வித்தியாசம்? The same staff was used in two different ways, in two opposite directions. பயங்கரமாக பயன்பட்டது. ஒன்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களே யோசித்து பாருங்க, அப்படியே ரெண்டா பிளந்து ஒரு பக்கம் இப்படி நிற்குது, ஒரு பக்கம் நிற்குது, ஜனங்களெல்லாம் கடந்து போறாங்க. மறுபடியும் கோலை நீட்டினா தண்ணி என்ன ஆயிடுச்சு? You should imagine the power of God, the power that God has given in you and me. உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை நம்ம உணர வேண்டும், உணர வேண்டும், உணர வேண்டும். தேவப்படியை உணர வேண்டும். சிவந்த சமுத்திரம் வழி கொடுத்தது. ஆனால் அதையெல்லாம் மறந்தவனாய் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டான்? 19ஆம் அதிகாரத்தில் கோலை கண்மலையில் என்ன பண்ணிட்டான்? செல்ஃப் வந்துடுச்சு. கொஞ்சம் என்ன வந்துடுச்சு? செல்ஃப் வந்துடுச்சு. கொஞ்சம் என்ன வந்துடுச்சு? கொஞ்சம் பெருமை வந்துடுச்சு, கொஞ்சம் உலகம் வந்துடுச்சு, கொஞ்சம் வேற காரியங்கள் வந்துடுச்சு. கொஞ்சம் என்ன பண்ணிடுச்சு? இது பரவாயில்ல, முன்னெல்லாம் பயம். இந்த கோல் உன்னை என்ன பண்ணது? இந்த ஜனங்களெல்லாம் தாண்ட செய்தது. இவ்வளோ பெரிய அற்புதங்களை உன்னை கொண்டு செய்ய வைத்தது. இந்த ஒரு காரியத்தில், இந்த ஒரு விஷயத்துல நீ கோலை என்ன பண்ணிடக்கூடாது? மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு சொல்லுங்க, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை மிஸ்யூஸ் பண்ணாத. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற எந்த காரியத்தையும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் கொடுத்த சபையை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரர்களை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நானு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை எனக்காக பயன்படுத்தக்கூடாது. நானு கர்த்தர் கொடுத்த எந்த காரியத்தையும் நான் என்ன பண்ணிடக்கூடாது? மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. சொல்லிடுங்க, இன்னைக்கு நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஆண்டவரே. கைண்ட்லி ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட கிருபை தாங்க. ஐ ஷுட் நாட் மிஸ்யூஸ் எனிதிங். யூஸ் வேற, மிஸ்யூஸ் வேற. யூஸ் வேற, மிஸ்யூஸ் வேற. யூஸ் பண்ணப்பட வேண்டும்.
இட் ஷுட் நாட் பி மிஸ்யூஸ்ட். நிறைய நேரங்களில் நமக்கே அறியாமல், எனக்கு யார் இதை சத்தியத்தை எங்கேருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த காரியத்தை ஆவியானவர் எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த காரியத்தையும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் கொடுத்த எந்த காரியத்தையும் மிஸ்யூஸ் பண்ணாத தேவ பிள்ளையே. அது உனக்கென்று கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய கோலா இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையா இருக்கிறது, அது உன்னுடைய காரியமா இருக்கிறது, உன் கையில கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. ஸோ ஹி மிஸ்யூஸ்ட் இட். மிஸ்யூஸ் பண்ணுற வரைக்கும் அவனுக்கு அந்த அந்த தாட் வரல. இந்த கோல் தானே அவனுக்கு கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, காமன் ஆயிடுச்சு. இந்த கோல் தானே, இந்த சபை தானே, இந்த பாஸ்டர் தானே, இந்த ஊழியக்கார் தானே. நேவர் எனக்கு ஃபஸ்ட்டு சத்தியத்தை சொன்னேன் அந்த அம்மாவை இன்றைக்கு வரைக்கும் அவர்களை நினைக்கிறேன். அவங்க குடும்பத்துக்காக நான் இன்றைக்கும் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏனென்றால் அவங்க வாழ்க்கையிலிருந்து வந்த சில விஷயங்கள் கர்த்தர் என்னை மாற்றிருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அவர்களுக்காக. ஐ வில் நாட் மிஸ்யூஸ் எனிதிங். அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் மறந்துட்டான். மோசே சொல்லுங்க, மோசே மறக்கக்கூடாது. மோசே மறக்கக்கூடாது. மோசே என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. மோசே எப்படி பார்த்தீங்களா, பாசிட்டிவாகவும் அவனை பற்றி கர்த்தர் பேசுகிறாரு. அதே நேரத்தில் நான் ஏன் பாசிட்டிவ் தான் வரணும்னு நினச்சேன். என் வாயை நேற்று இல்லை, நான் எப்போவோ ஒப்பு கொடுத்துட்டேன். என் வாயை நீங்கள் எப்படி வேணால் திருப்பலாம் ஆண்டவரே, எப்படி வேணால் திருப்பலங்க ஆண்டவரே. அதனால யார் மனசு கஷ்டப்பட்டா எனக்கு மனசு கஷ்டம் இல்லை. எனக்கே நீங்கள் அடித்தாலும் நான் கஷ்டப்பட மாட்டேன் ஆண்டவரே. ஆனால் என் நாவு மாத்திரம் என் இஷ்டத்துக்கு பேசாதபடிக்கு நீங்கள் திருப்புங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, திருப்பி நீங்கள் பேசுங்கப்பா. ஏன்னா நீங்கள் பேசுனா, நீங்கள் அது திட்டினா கூட எனக்கு ஆசீர்வாதம், நீங்கள் என்ன அடிச்சா கூட அது எனக்கு பெரிய அபிஷேகம். பெற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் அடிச்சா கூட அது அபிஷேகம். ஆண்டவர் நம்மளை தட்டுனா கூட அது நமக்கு பெரிய கிருபை. கிருபை 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 கிருபை, அதுதான் கிருபை. உலகத்தில் சொல்லுவாங்க நல்லா இருப்பது தான் கிருபை. நான் சொல்ல நேரத்தில் நான் ஆண்டவரே நீங்கள் திட்டுனாலும் அது எனக்கு கிருபை தான் ஆண்டவரே. அப்பா நீங்கள் சில நேரங்களில் என்னை அப்படி உலுக்குனாலும் அது கிருபை தான் ஆண்டவரே. சில நேரங்களில் என்னை அப்படி இப்படி நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணி என்னை ஆண்டவரை அப்படி பண்ணிங்கன்னா கூட அது எனக்கு கிருபை தான் ஆண்டவரே. அது எனக்கு கிருபை தான் ஆண்டவரே. அந்த நேரத்தில் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது எனக்கு கிருபை ஆண்டவரே. தட் கிவ்ஸ் மீ, தட் மேக்ஸ் மீ டேஸ்ட் யுவர் கிரேஸ் ஈவன் மோர் பெட்டர். உங்களுடைய ருசி பார்க்கறதுக்கு அது எனக்கு இன்னும் அதிகமாய் உதவி செய்கிறது. இவன் சொல்றான், நான் இனி என்ன பண்ண முடியாது. என்ன சொல்றான் பாருங்க, சிவந்த சமுத்திரத்தை பிரித்தவன் பேசுகிற வார்த்தை பாத்தீங்கன்னா என்ன சொல்றான், இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்குவரத்துமாய் இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட என்ன சொன்னாரு. சிவந்த சமுத்திரத்தையே பிளந்து வந்து விட்டானாம். யோர்தான் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி சின்னதா பெருசா? ரொம்ப சின்னது. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி யோர்தான் எப்படிப்பட்டது, ரொம்ப ரொம்ப சின்னது. இதை என்ன சொல்லிட்டாரா, இதை நீ கடந்து, ஐயோ யோசிக்க வைக்கிற ஒரு சத்தியம் இது. இந்த காலை வேளையில யோசிக்க நாம நிதானிக்க வேண்டிய சத்தியம் இந்த காலை வேளையில. டோன்ட் லெட் திஸ் ட்ரூத் கோ அவே ஃப்ரம் யூ. இதை உங்களை விட்டு போக விடாதீங்க. இந்த சத்தியத்தை உங்களை விட்டு எடுக்கப்பட விடாதீங்க இயேசுவின் நாமத்தினால. யோர்தானை, இந்த கோலை கொண்டு யோர்தானை என்ன பண்ண, இந்த சிவந்த சமுத்திரத்தை, அந்த 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 சம்பவத்தை அவன் யோசிக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இந்த யோர்தானை கடக்க முடியாது. ஏன்? கோலை அசட்டை பண்ணினதால. ஏன்? கோலை அவன் என்ன பண்ணப்பட்டதுனால. என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் செல்ஃபை முன்னாடி வைத்தான். முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. யார் என்ன சொன்னாலும் எனக்கு கர்த்தர் போதும் 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 என்று சொன்ன வாழ்க்கை. யார் எப்படி சொன்னாலும் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் மட்டும்தான் என்று சொன்ன வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் உன்னை நான் நிலை நிறுத்த போகிறேன். மறுபடியும் நீ சிவந்த சமுத்திரத்தை ஜனங்களை கடந்து போகத்தக்கதாய் உன் கோலுக்கு மறுபடியும் ஒரு வேலை வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் மறுபடியும் இந்த சத்தியத்தை பேசுகிறார். எங்கெங்கயோ ஓடாதே தேவ பிள்ளையே, நீ தேவ பிள்ளை என்ற அந்த வார்த்தை மாத்திரம் உனக்கு கிடைத்திருந்தால் வேறு எங்கேயும் நீ ஓட வேண்டியதில்லை, வேறு எங்கேயும் நீ தேட வேண்டியதில்லை, வேறு எங்கேயும் அலைய வேண்டியதே இல்லை. இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், இந்த கோல் ஒன்று போதும்.
இந்த அபிஷேகம் போதும், இந்த நாமம் போதும், போதும் போதும் போதும். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த குடும்பம் போதும், எனக்கு கொடுத்துருக்கிற இந்த ஆஸ்தி போதும், எனக்கு கொடுக்கிற இந்த போதுன்னு சொல்லுங்க. எனக்கு வாயை திறந்து ஆண்டோடைய சமூகத்தில் எனக்கு போதுன்னு சொல்லுங்க. ஏனென்றால் பிசாசு என்னைக்குமே போதாதுன்னு சொல்ல வைப்பான். அது நல்லா இருக்குது, அந்த குடும்பம் நல்லா இருக்குது, அவங்களது நல்லா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட அதிகமாக இருக்குது, இவங்க கிட்ட. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு ஆண்டவர் ஒன்று சொல்ல வைக்கிறார். என்ன தெரியுமா? எனக்கு கொடுக்கப்பட்டது எனக்கு போதுமாண்டவரே. இது கோலா இருக்கிறது, இதை கொண்டு நான் சிவந்த சமுத்திரத்தை என்னால் பிளக்க முடியும் என்று நான் உணர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டது எனக்கு போதும். நத்திங் பெட்டர். இட் ஆல் சீம் சிக்கரை கக்கரை பச்சை என்ற மாதிரி தான். You all maybe the enemy will tempt, the enemy will try to tell, oh இதை விட அது பெட்டர், இவங்களை விட அவங்க பெட்டர், இந்த சபையை விட அந்த சபை பெட்டர், அந்த விட இதை பெட்டர், இதை பெட்டர். எந்த பெட்டரும் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் பேசுகிற இடத்துல நீ இருந்தா அதுதான் உனக்கு பெஸ்ட். கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு வாரம் வாரம் உன்னோடு இடைப்பட்டு பேசுகிற இடம் தான் உனக்கும் எனக்கும் பெஸ்டான இடம். என்னை திருத்துகிற இடம், என்னை மாற்றுகிற இடம், என்னை உருவாக்குகிற இடம், என்னை பரலோகத்துக்கு நேராய் நடத்துகிற இடம். அது மட்டும் தான் எனக்கு தேவை. இயேசுவே சொல்லலாம் ஜோரா, ஆண்டவரே இந்த கோலுக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு என் கோலை நான் சரிப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த கோல் ஆண்டவரே எனக்கு தடையாய் மாறக்கூடாது ஆண்டவரே. தடையாய் மாற முடியும். எது தடையாய் மாறிவிட்டது? இந்த கோல் இவனுக்கு தடையாய் மாறிவிட்டது. ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய கோல் இன்றைக்கு என்னவாய் மாறிவிட்டது? ஓ, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ட்ரூத் திஸ் மார்னிங். The staff that had to be a big blessing, அவங்க வாழ்க்கையில் பெரிய பிளெஸ்ஸிங்காய் கொடுக்கப்பட்டது தான் அந்த கோல். சாதாரணமான கோல் தான், ஆனால் அதை பிளெஸ்ஸிங்காய் மாற்றிருந்தார். அது கூட அது என்னவாய் மாறிவிட்டது? பெரிய ஒரு தடையாய் மாறிவிட்டது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் ஒரு பொழுதும் நீங்கள் கொடுத்தது எதையுமே நான் மட்டமாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஆண்டவரே. நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே இது எங்கோல் ஆண்டவரே, இது எங்கோல் ஆண்டவரே, இது பத்திரமாய் பிடித்துக் கொள்வேன், இது ஞானமாய் நான் நடத்துவேன். சொல்லுங்க, இது ஞானமாய் நடத்துவேன், ஞானமாய் நடத்துவேன். உனக்கு ஞானத்தை கர்த்தர் இன்றைக்கு தயவு பண்ணுவாராக. கர்த்தருடைய ஞானம் உனக்கு உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த ஞானம் உண்டாயிருப்பதாக. எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எது யாரு கூட இருக்கணும், எல்லா ஞானமும் இன்றைக்கு நமக்கு உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதே தடையாய் மாறாதபடிக்கு இந்த கோலே எத்தனை பேருக்கு புரியுதோ இல்லையோ, ஆனால் டுடே ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங். அது ஆசீர்வாதமாக இருந்தது, என்னவாய் மாறிவிட்டது? தடையாய் மாறிவிட்டது. இட் வாஸ் such a big blessing. யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான கோல் அது, எவ்வளவு பெரிய காரியத்தை சாதித்த கோல் அது, எவ்வளோ அதிசயங்களை ஜனங்கள் அப்படியே அந்த பார்வோனுடைய ரதங்களும் அவனுடைய எல்லா சேனையும் ரதங்களோடு என்ன பண்ணிடுச்சான், அந்த அப்படியே மூழ்கடிக்கப்பட்டது. வெறும் கோலை நீட்டினா ஓப்பன் ஆச்சு, கோலை நீட்டினா க்ளோஸ் ஆச்சு. அவ்வளோ பெரிய பயங்கர காரியத்தை சாதித்த உன்னையும் என்னையும் வைத்து பிசாசு வேற காரியங்களை செய்யக்கூடாதப்பா, வேற காரியங்களுக்கு நம்மளை பயன்படுத்தக்கூடாதப்பா. ஐயோ வேண்டாம் ஆண்டவரே, வேற காரியங்கள் நான் பயன்படக்கூடாது சொல்லி 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 இன்னைக்கு வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம்ப்பா. இந்த கோல் எப்பொழுதுமே சிவந்த சமுத்திரத்தை பிரிக்க மாத்திரம் தான் இருக்கணும் ஆண்டவரே. அப்போ உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக மாத்திரம் தான் இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை உயர்த்துக்கிறதுக்கு மாத்திரம் தான் இருக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனையும் ஆண்டவரே தடையாய் போகக்கூடாது. சொல்லி பார்க்கலாமா இன்னைக்கு? தடையாய் இட் பிகேம் மோசேயுடைய வாழ்க்கையில் நடந்து விட்ட ஒரு விஷயம். நீ நடக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் அதுக்கு தான் நம்மளை முன்கூட்டியே எச்சரிக்கிறார். நான் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஐ வில் நாட் க்ளோட் ஓவர் எனிதிங். எதை குறித்தும் நான் இனி மேன்மை பாராட்ட மாட்டேன். உடைய நாமத்தை குறித்து மாத்திரம் நான் மேன்மை பாராட்டுவேன் ஆண்டவரே. அப்பா உடைய நாமத்தை குறித்து மாத்திரம் நான் மேன்மை பாராட்டுவேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஒரு விசை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே மறுபடியும் என்னை திருப்பி கொண்டீர் நன்றி, மறுபடியும் என்னை சேர்த்து கொண்டீர் நன்றி, மறுபடியும் இந்த கோலை அபிஷேகித்து விட்டீர் நன்றி. இனி என் கோல் ஆண்டவரே, இனி என் வாழ்க்கை ஆண்டவரே, இனி என் வாய் ஆண்டவரே, இனி என் ஜபம் ஆண்டவரே, என்னுடைய எல்லா காரியம் ஆண்டவரே சிவந்த சமுத்திரத்தை பிரிக்க மாத்திரம்தான், சிவந்த சமுத்திரத்தை பிரிக்க மாத்திரம்தான்.
கரங்களை உயர்த்திக்கோங்க. லெட்ஸ் ஆல் எல்லாரும் கரங்களை உயர்த்திக்கோங்க. இன்னைக்கு ஆவியானவர் பேசினதை பெற்றுக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஆண்டவரே, இனி எந்த காரியமும் தடையாய் போகாதபடிக்கு, என்னுடைய வார்த்தை எந்த ஆத்மாவுக்கும் தடையாய் போகாதபடிக்கு, எந்த ஆண்டவரே என் ஊழியத்துக்கு அது தடையாய் போகாதபடிக்கு, ஆண்டவரே என்னுடைய எதிர்காலத்துக்கு அது தடையாய் போகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நீர் எச்சரித்திருக்கிறீர். எனக்கு கொடுக்கப்பட்ட கோல் சிவந்த சமுத்திரத்தை பிரிக்க மாத்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் கண்களை மூடினவர்களா கரங்களை உயர்த்திக்கோங்க. ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். I pray over your people this morning. ஆண்டவரே, everything that was a blessing shall remain a blessing in Jesus name. That will remain as a blessing alone. அது என் பிள்ளைகள், என் குடும்பம், என் கணவர், அப்பா என் ஊழியம், ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே சிவந்த சமுத்திரத்தை பிரிக்க கூட்டிய ஊரா மகாஷகரதல ரபா துரி கமரபா ஷபரதல ரதிரதரபா ஓரி கமரபா ஷபரதல ரதிகமரபரபா ஓரி கமரபா ஷபரதலரோ. Thank you Lord. ஆண்டவரே, தடைகள் உடைக்கப்படுவதாக, இனி தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. Let every obstacle be broken, every hurdle be broken in Jesus name. ஆண்டவரே, என் கோல் ஆண்டவரே, என் வாழ்க்கை ஆண்டவரே, என் வாழ்க்கை ஆண்டவரே இனி கட்டப்படணும், இனி கட்டப்படணும் இயேசுவின் நாமத்தினால. I see it, receive. நீங்க இன்னைக்கு பெற்றுக்கோங்க. நீங்க சில காரியங்களிலே பயந்த காரியங்கள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது தேவ பிள்ளையே. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிவிட்டார், என்னோடு பேசிவிட்டார். ஓ தேங்க்யூ லார்ட், என்னோடு பேசியிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, தடையாய் மாறாதபடிக்கு என்னோடு நீர் பேசிவிட்ட தயவுக்காக நன்றி. ನನ್ನ ಸಂಗಡ ನೀವು ಮಾತನಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. Thank you Lord. Thank you Lord. Holy Spirit. நன்றி ஆவியானவரே. ஆமென், ஆமென், ஆமென்.